வரும்போதே ஒரு எண்ணம் வரும். என்ன எண்ணம்னா, இன்னைக்கு ஆண்டவரே நான் ஒரு புதிய வண்ணமாக இன்னும் கொஞ்சம் முன்னேற்றத்தோடு ஆராதிக்கணும். இல்ல தேவனை அறிந்து கொண்டு ஆராதிக்கணும். இல்ல இன்னும் கூடுதலாக என்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறணும். இல்ல இன்னும் நான் கூடுதலாக ஆவிக்குரிய காரியத்துல வளர வேண்டும். அப்போ இந்த வாஞ்சை நமக்குள்ளாக அனல் மூண்டு எழும்ப வேண்டும். அதனாலதான் நம்ம குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருந்த ஆண்டவன் என்ன பண்ணுவாராம்? ஆ, அப்போ நம்ம எப்படி இருக்கணுமா? ஆவியிலே அனலா இருக்கணும். ஆவியிலே அனலா இருப்பது என்றால் என்ன? ஆவியின் நிறைவோடு இருப்பது. ஆவியின் நிறைவோடு இருப்பது. இல்ல பைபிள் ஸ்டடியில இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு, நாங்க தியானிச்சுட்டு வரோம். அப்போ ஆவியின் நிறைவோடு இருப்பது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எப்பொழுது அனலை இழக்கிறோமோ,